கர்த்தருடைய மகத்தான நாமம் இந்த காலை பொழுதிலே மகிமைப்படுவதாக. மறுபடியும் அருளுரை துளிகளின் வாயிலாக உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய தியானத்திற்காக இன்றைக்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதியானது சங்கீதம் 13 அதனுடைய 5வது வசனம். சங்கீதம் 13 அதனுடைய 5வது வசனம். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன், உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களி கூரும். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன், உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களி கூரும். இந்த சங்கீதத்தினுடைய பின்னணியை நான் முன்பதாகவே சொல்லியிருக்கிறேன். தாவீது தன்னுடைய பிரச்சனையின் காலகட்டத்திலே தன்னுடைய ஜீவன் போகும் அளவிற்கு அவன் பிரச்சனைக்குள்ளாக கடந்து சென்ற அந்த சமயத்திலே தானே இந்த சங்கீதத்தை எழுதினார் என்பது நமக்கு தெரியும். ஆக முதல் 2 வசனங்களிலே தன்னுடைய பிரச்சனையை பற்றி அவர் விவரிக்கிறார். அடுத்ததாக 3-4 வசனங்களிலே அவன் எப்படி தேவனிடத்திலே ஜெபித்தான் என்பதையும் நாம் கடந்த தியானத்திலே நாம் சிந்தித்தோம். ஆகவே அந்த ஜெபத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அது ஒரு அருமையான ஒரு ஜெபமாக இருந்தது. அது மாத்திரமல்ல, அந்த ஜெபத்தின் வாயிலாக தேவன் யார் என்பதை அவருடைய குணத்தையும் நாம் கற்றுக்கொண்டோம். நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். அவருடைய செவிகள் நம்முடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது என்பதையும் நாம் சிந்தித்தோம். இந்த நாளிலே இந்த வசனத்தில் இருந்து தாவீதினுடைய அந்த நம்பிக்கையை குறித்து நாம் பார்க்க முடியும். தன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனையானது தீராததாக இருந்த பொழுதும், இன்னும் அதற்கான பதில் கிடைக்காத சமயத்திலும் தன்னுடைய ஜெபத்தை நம்பிக்கையோடு கூட அவன் ஏறெடுத்திருக்கிறான் என்பது இந்த வசனத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள முடியும். காரணம், இப்படியாக நாம் வாசிக்கிறோம், நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன். ஆகவே அவனுடைய நம்பிக்கை தேவனுடைய குணத்தின் மீது இருந்தது என்பதை நம்மால் பார்க்க முடியும். நம்பிக்கை என்பது தேவனுடைய குணாதிசயமாக இருக்கிறது. எப்படி தேவன் மாறாதவராக இருக்கிறாரோ அவ்விதமாகவே அவருடைய குணமும் ஒருபோதும் மாறுவதில்லை. உதாரணத்திற்கு நம்முடைய குணங்களை நாம் சிந்தித்து பார்க்கலாமே. ஒரு காரியத்தை நம்மை விட்டு மாற்றுவதற்கோ அல்லது பழக்குவிக்குவதற்கோ அது எவ்வளவு கடினமான ஒன்றாக இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். அவ்விதமாகவே இங்கே தாவீது தேவன் மீது நம்பிக்கையா இருக்கிறேன் சொல்வதை விட அவன் தேவனுடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன் என்று அவன் ஆணித்தரமாக அங்கே தன்னுடைய நம்பிக்கையை தேவன் மீது வெளிப்படுத்துகிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய குணம் ஒருபோதும் மாறுவதில்லை. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஆம், அவ்விதமாகவே அவருடைய கிருபை நம் அனைவருக்கும் போதுமானதாக இருக்கிறது. அந்த கிருபையானது இந்த நேரத்திலே தானே தாவீதிற்கு மிக மிக அவசியமான ஒன்றாக இருந்தது. அவன் முடியாத நிலைமையிலே காணப்படுகிற அந்த சமயத்திலே தானே தேவனுடைய கிருபைக்கு அவன் ஏங்குகிறதை நாம் பார்க்க முடியும். ஆக அவனுக்கு நன்கு தெரியும், என் தேவன் மாறாதவர், அவருடைய குணம் மாறுவதில்லை. ஆகவே அவருடைய கிருபையின் மீது நான் நம்பிக்கையா இருக்கிறேன், எனக்கு நிச்சயமாக முடிவு உண்டு என்பதை அவன் தன்னுடைய நம்பிக்கையின் வாயிலாக அங்கு வெளிப்படுத்துகிறான். ஆம் பிரியமார்களே, நம்முடைய தேவன் ஒருபோதும் மாறாதவர். அவருடைய கிருபை 1000 தலைமுறை தோறும் நமக்கு இருக்கிறது. அந்த கிருபையை எப்பொழுது வேண்டுமானாலும் நம்முடைய வாழ்க்கையிலே அதை பயன்படுத்தி கொள்ள நம்மளால் முடியும். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே அந்த கிருபையின் மீது இந்த தேவ மனுஷன் தன்னுடைய நம்பிக்கையை அவன் வைத்தான். அவன் வெறுதனையாக ஜெபிக்க மட்டும் இல்லை, ஜெபத்தோடு கூட அவனுடைய நம்பிக்கையும் ஆழமானதாக இருந்தது. நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது பிரியமானவர்களை சற்று சிந்தித்து பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, அவன் அடுத்த பகுதியிலே சொல்லுகிறான், உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும், உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். இங்கே அவனுக்கு விடுதலையானது இன்னும் கிடைக்கவில்லை. விடுதலை இன்னும் அவன் பார்க்கவும் இல்லை. அவனுடைய சூழ்நிலை அப்படியே தான் இருக்கிறது. ஆனால் அவனுடைய நம்பிக்கையின் வெளிப்பாடு மூலமாக அவன் சொல்லுகிறான், உம்முடைய இரட்சிப்பினால் மட்டுமே எனக்கு நிச்சயம் களிகூற முடியும் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். ஆம் பிரியமானவர்களே, யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் சரி நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவரால் மட்டுமே எந்த சூழ்நிலையிலும் இருந்து ஒரு மனிதனை விடுவிக்கவோ அல்லது காப்பாற்றவோ முடியும் என்பதை இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆகவே தாவீது தன்னுடைய சூழ்நிலையிலே அவன் தேவனை அறிந்து கொண்ட விதமானது, அவர் சர்வ வல்லமை உள்ளவர், என்னை ரட்சிக்க வல்லமை உள்ள தேவன் அவர் என்பதையும் அவன் உணர்ந்து கொண்டான். ஆகவே
அவர் மூலமாக ரட்சிப்பு வரும் பொழுது அவனுக்கு நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் அவனுடைய இருதயத்திலே பொங்கும் என்பதையும் அவன் வெளிப்படுத்துகிறான். பிரியமானவர்களே, இந்த காலையிலே நாம் கற்றுக்கொண்ட 2 மிக முக்கிய சத்தியங்கள் ஒன்று என்னன்னு சொன்னா, முதல் காரியம் அவருடைய கிருபை. அந்த கிருபை எப்பொழுதும் நமக்கு அவைலபிளா இருக்குது பிரியமானவர்களே. ஆகவே அந்த கிருபையின் மீது நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய குணம் மாறாதது, அவர் மாற மாட்டார். ஆகவே அவருடைய குணமும் மாறாததாக இருக்கிறது. ஆகவே எப்பொழுது வேண்டுமானாலும் அவருடைய கிருபையை நாம் பற்றி கொண்டிருக்க கடவோம். இரண்டாவதாக நாம் இங்கே பார்க்கும் பொழுது நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், நம்மை ரட்சிக்க வல்லமை உள்ளவர். தாவீதை ரட்சிக்க வல்லமை உள்ள தேவன் நம்மையும் நம்முடைய சூழ்நிலைகளிலே நம்மை ரட்சிக்கவும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே இந்த 2 குணங்களை நாம் சிந்தித்தவர்களாய், நன்றி உள்ளவர்களாய் இந்த நாள் முழுதும் நாம் தேவன் யார் என்பதை சிந்தித்து அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் நாம் வாழுவோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக.